அஸ்ஸலாமு வெல்கம் டு கிச்சன். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் ரெண்டையும் வச்சு ஒரு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்கிறோம். இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம 1 கிலோ ரைஸில் இந்த பிரியாணி ரெடி பண்ணுறோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இது ஒரு 200 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 10 கிராம் எடுத்துருக்கிறோம். அதெல்லாம் ஒரு 3 ஸ்டார் ஆனிஸு, ஒரு 2 பிரிட்ஜ் இலை இதில் சேர்த்துருக்குறோம். இது சூடாகும். பட்டை, கிராம்பு சேர்த்து முறியடிச்சு இதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் இது நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கும். இந்த ஆனியன் வதங்கிட்டு இருக்க கேப்பில் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த ஆனியன் வேகணும். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ஆனியன்லாம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் ஃபுல்லாக முருகிற அளவுக்கு இதை வேக விட்டுப்போம். க்ளோஸ் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டாக நல்லா முருகி பச்சை வர மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 300 கிராம் அளவுக்கு இதில் தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த தக்காளி ஃபுல்லாக மசிகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃபுல்லாக வேக விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிடுவோம். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளியாக நல்லா மசிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற மல்லி, புதினா ரெண்டும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். இதை சேர்த்து ரெண்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மல்லி புதினா சேர்த்து கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ மல்லி புதினா சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இதை சில்லி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். தயிர் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போது தயிர் சேர்த்து மசாலா சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இதை வேக விட்டுருந்தோம். எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம
ஒரு 150 கிராம் கேரட்டு, ஒரு 150 கிராம் கேரட்டு, ஒரு 150 கிராம் பீன்ஸ் இந்த அளவு கட் பண்ணியிருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறியை வேக விடுவோம். காய்கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வேகணும். இந்த கேப்பில் அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதி நிலையில் இருக்குது. இப்போ இதில் நம்ம 1 கிலோ ரைஸை 1 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதை இந்த தண்ணியில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். இந்த தண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கரிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்குவோம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக வேக விட்டு வடித்து நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வெஜிடபிள் சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸை ரெடி பண்ணி வடிச்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்து கொதிச்சு விட்டுணும். நல்லா ஃபுல்லாக கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கன்லாம் வந்து ஒரு 70% எல்லாமே குக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ண ரைஸை வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த ரைஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான். இதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்ப்போம். இதில் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சைடில் புகை வரட்டும். இந்த 1 நிமிஷத்தில் சைடில் அப்படியே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேம் பண்ணிடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். வச்சு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு பார்ப்போம். இப்போ நம்ம 20 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிடுறத பார்ப்போம். ரைஸ்லாம் நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே இந்த ரைஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பரட்டிடுவோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம சிக்கனும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.